ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட், ரொம்ப ஃபயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். இடையில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது விரும்பல. ஆனாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வி கான்ட் டூ அவர் ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ அது பண்ண முடியல. ஸோ அப்போ நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கான்சென்ட்ரேட், கவனத்தை சிதற விடாத. நீ ஜெயிக்க பிறந்தவன். சோறு உடையும் போது தான் புது எனர்ஜி ஜெனரேட் ஆகும். உன்னுடைய எல்லா சக்தியும் ஒரு நிலைப்படுத்து. கம் ஆன், ஃபைட். கான்சென்ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கொஷின் எவ்வளோ கிளியராக படிக்கிறியோ அவ்வளோ ஆன்சரும் கிளியராக இருக்கும். கொஷினை ட்ரைஸ் டைம் படிங்க. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணு. நாட் ஒன்லி ஃபார் த ஷார்ட் கொஷின் ஆன்சர்ஸ், கிராமட்டிக்கல் கொஷின்ஸ், வெக்காபரி கொஷின்ஸ் கூட. ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டில் கேட்குற கொஷின்ஸு, மற்ற இந்த ப்ராவர்ப்ஸு எல்லாமே கிளியர் கட்டாக த்ரைஸ் டைம்ஸ் படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணு. ஏன்னா நம்ம படிக்கும்போது வந்து அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அப்புறமா வெளியே வந்த பிறகு நம்ம கரெக்டாக படிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். எல்லா கொஷினும் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிராமரில் நமக்கு வந்து நல்லா கிளியராக தெரிய வேண்டியது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், வாய்ஸஸ். கண்டிஷனல் கிளாஸஸில் இன்வர்ஷன் மாடல் தான் டெஃபினட்டாக கேட்பாங்க. அந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 4 or 5 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கணும். லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மேட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லெட்டர் ரைட்டிங்கில் அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கில் வந்து எல்லாரும் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், எல்லாமே லெஃப்ட் சைடில் வரணும்னு அதை ஃபாலோ பண்ணிக்க. சப்போஸ் வந்து உனக்கு இந்த யுவர்ஸ் வைஸ்லி, யுவர்ஸ் லவ்விங் எல்லாம் ரைட் சைடில் எழுதினாலும் நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுரு. ஓவர் ரைட்டிங் மட்டும் லெட்டர் ரைட்டிங்கில் யாருமே பண்ணிடாதீங்க. ஓவர் ரைட்டிங் இல்லாத அந்த லெட்டர் ரைட்டிங்கை க்ளீனாக எழுது. ப்ரெசன்டேஷன் தான் லாங்குவேஜில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதே மாதிரி எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். நம்ம வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரியிலேயே வந்து நான் மோட்டிவேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை அர்ஜுனருக்கும் கர்ணனுக்கும் பெரிய போர் நடந்துட்டு இருந்தது. அந்த போரில் கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரத்தை எழுதுறாரு. அந்த பிரம்மாஸ்திரம் அவரோட தேரம் பாஞ்சு வரும்போது அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பயம் வந்து, அப்போ யார் கூட இருக்கிறா? கிருஷ்ண பகவான் கூட இருக்கிறான்ற ஒரு சின்ன தைரியத்தில் விட்டார். அந்த அம்பு வந்து அவரோட தேர் அடிக்கும்போது அந்த தேர் 10 அடி பின்னாடி நோக்கி போச்சான். அப்போது கிருஷ்ண பகவான் சபாஷ் பலே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அர்ஜுனனுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளோட எதிரியை போயிட்டு பலே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அவர்கிட்ட கேட்குறாரு. எப்படி நீ ஒரு எதிரியை போயிட்டு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ண பகவான் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆக்சுவலாக உங்க கூட நான் இருக்கேன், என்னை கடவுளாக பார்க்குற எவ்வளோ பேர் மத்தியில் நான் ஒருத்தன் இருக்கேன். அதே மாதிரி உன்னோட தேரில் கொடியாக வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், பலம் வாய்ந்தவர். அவர் உன்னோட தேரில் இருக்கிறாரு. யாராலுமே இந்த தேர் ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது அவரோட பலத்தினால. ஆனால் கர்ணன் எழுதின அந்த ஒரு அம்பு 10 அடி தூரத்துக்கு வந்து நம்மளை வந்து பின்னோக்கி தள்ளிடும். வேறு யாராச்சும் இந்த இதில் தேரில் இருந்திருந்தாங்கன்னா இந்த தேர் வந்து 20,000 உலகத்தை தாண்டி போயிருக்கும். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கர்ணனோட பலத்தை ஒரு பக்கம் சொன்னாலுமே இப்போ நம்ம அதை வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உன்னோட எக்ஸாமுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் தான் வந்து கிருஷ்ண பகவான் மாதிரி இருந்து கூடவே இருந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளை நோக்கி வந்தாலும் உங்களை காக்கிற ஆஞ்சநேயராக உங்கள் கூடவே நான் இருப்பேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் மாதிரி உங்கள் மூலையில் நான் எப்பயுமே இருப்பேன். எந்த மாதிரியான பெரிய கஷ்டமான கொஷின் வந்தாலும் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை கிளியராக சொல்லியிருக்கிறேன். என்னை நினச்சி பார்த்துட்டு அந்த ஆன்சரை கரெக்டாக எழுதுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஐ ஹோப் யூ ஆல் எல்லாருமே என்னோட பேரை காப்பாற்றதை விட என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லபடியாக படித்து பயம் இல்லாத எக்ஸாம் எழுதுவேன். பெரிய ஒரு இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்ன்றது ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் தான். ஸோ அந்த ப்ரொமோஷனில் நம்ம என்னவாகிறோம், என்ன பொசிஷனுக்கு போகிறோன்றதான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நல்லா கிளியராக தெரிஞ்சு பண்ணுங்கள். செய்ய முடியாது. இனி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்ககிட்ட தான்டா இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி. அப்பா வந்து சாமியா கூடவே இருக்காரு. ஊரே உனக்காக வேண்டுற சாமி. ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடுறா.